வெல்கம் டு கற்றகற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம், டாப் 500 இம்பார்ட்டன்ட் பாலிட்டி கொஸ்டினை பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் 11 வரைக்கும் போட்டிருக்கோம். அதுல 330 கேள்விகள் முடிச்சிருக்கோம். இதுல ஒரு 50 கேள்விகள், மொத்தம் 380 கேள்விகள் நம்ம இந்த வீடியோவோட முடிக்கிறோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தம் 500 கேள்விகள் கொடுக்கறதா இருந்திருக்கு. இதுவும் எக்ஸ்ட்ரா கொடுப்போம். இன்னும் நாட்கள் இருக்க நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோம். இந்த நாளைக்குள்ள நம்ம 500 கேள்விகள் கொடுக்குறோம். இப்போ முதல் கேள்வியை பார்த்தலாம். இதுல 50 கேள்விகள் இருக்கு. இப்பதான் நம்ம சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எஸ் அப்படின்ற கமெண்ட்டையும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முதல் கேள்வி, பெண்களுக்கு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றம் 33% இடஒதுக்கீட்டுக்கு வகை செய்யும் சட்ட முன்வரைவு டேஷ் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி 2010. அப்போ பெண்களுக்கு நாடாளுமன்றம் சட்டமன்றங்கள்ல எவ்வளவு சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கு? 33%. எந்த ஆண்டுபடி? 2010. எங்க நிறைவேற்றப்பட்டது? மாநிலங்களவையில நிறைவேற்றப்பட்டது. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், பார்த்துக்கோங்க. அடுத்து இரண்டாவது கேள்வி, மகளிர் இடஒதுக்கீட்டுக்கான சட்ட திருத்தம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி 108. மகளிர் இடஒதுக்கீட்டுக்கான சட்ட திருத்தம் 108வது சட்ட திருத்தம். அடுத்து மூன்றாவது கேள்வி, குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஆகியோரை பதவி நீக்கம் செய்யப்படும் நடைமுறை டேஷ் என்று நடைமுறை என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு சரியான ஆப்ஷன் டி பழிச்சாட்டுதல். ஆப்ஷன் டி பழிச்சாட்டுதல். அப்போ குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கிறது என்ன முறைன்னு சொல்றாங்கன்னா பழிச்சாட்டுதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நான்காவது கேள்வி, நாடாளுமன்ற தலைமை செயலகத்தின் நிர்வாக தலைவர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ சபாநாயகர். எங்க? பார்லிமெண்டோட தலைமை செயலகத்தின் நிர்வாக தலைவர் யாரு? சபாநாயகர். சின்ன சின்ன கேள்விகள்ல தான் நம்ம மிஸ் பண்ணுவோம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஐந்தாவது கேள்வி, அரசமைப்பு டாஷாவது திருத்த சட்டத்தின்படி ஒரு உறுப்பினரை கட்சி தாவலின் அடிப்படையில் தகுதி இழப்பு செய்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கு உள்ளது. எந்த சட்ட திருத்தப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி 52. அரசமைப்பு 52வது திருத்த சட்டப்படி ஒரு உறுப்பினரை கட்சி தாவலோட அடிப்படையில தகுதி இழப்பு செய்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு? சபாநாயகருக்கு இருக்கு. இந்த இடத்துல குடியரசுத் தலைவர்னு கொடுக்கலாம், துணை குடியரசுத் தலைவர் யாருக்கு இருக்கு? சபாநாயகருக்கு தான் இருக்கு. அடுத்து ஆறாவது கேள்வி, இந்திய நாடாளுமன்றம் இரண்டாவது ஆட்சி மன்றம் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கு சரியான ஆப்ஷன் பி மாநிலங்களவை. இந்தியா நாடாளுமன்றத்தின் இரண்டாவது ஆட்சி மன்றம் என்று அழைக்கப்படுவது மாநிலங்களவை. மாநிலங்களவையோட பதவி காலம், அதாவது மாநிலங்களவை உறுப்பினர்களோட பதவி காலம் எவ்வளவு ஆண்டுன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மாநிலங்களவை உறுப்பினர்களோட மொத்த எண்ணிக்கை எவ்வளவுன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஏழாவது கேள்வி, மாநிலங்களவை உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் 1952 ஏப்ரல் 3. மாநிலங்களவை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1952 ஏப்ரல் 3. அடுத்து எட்டாவது கேள்வி, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் டேஷின் கீழ் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் விரும்பும் ஒரு நபர் அந்த மாநிலத்தின் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி 1951. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951க்கு கீழே மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் விரும்பும் ஒரு நபர் அந்த மாநிலத்தின் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளரா இருக்கணும்னு சொல்றது 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு கீழே. அடுத்து 9வது கேள்வி, மாநிலங்களவைக்கு போட்டியிடும் ஒருவர் எந்த மாநிலத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றாரோ அந்த மாநிலத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை விலக்கி கொள்ளப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி 2003. ஒரு மாநிலங்களுக்கு போட்டியிடுற ஒருவர் அந்த மாநிலத்துலதான் இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியம் இல்லை அப்படின்றது 2003 சட்டம் சொல்லுது. அடுத்து 10வது கேள்வி, உத்தரப்பிரதேச மாநிலம் மாநிலங்களவைக்கு டேஷ் உறுப்பினர்களை
தேர்வு செய்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் எத்தனை பேர்? ஆப்ஷன் ஏ 31. மாநிலங்களவைக்கு 31 உறுப்பினர்கள் தேர்வு செய்யறாங்க. அதே தமிழ்நாட்டுல இருந்து மக்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, மாநிலங்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம முன்னாடி உள்ள வீடியோல பார்த்தோம், அதனாலதான் கொஸ்டினா கேட்கிறேன். அடுத்து 11வது கேள்வி. ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை அரசமைப்பின் டேஷ் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. இதற்கு சரியான ஆப்ஷன் சி 4வது. ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்கள் எண்ணிக்கை அரசமைப்பு 4ஆம் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து 12வது கேள்வி. துணை குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் தீர்மானத்தை டேஷில் தான் துவக்க முடியும். இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ மாநிலங்களவை. அப்ப துணை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம் எங்கதான் இது பண்ண முடியும்? மாநிலங்களவையில தான் துவக்க முடியும். அடுத்து 13வது கேள்வி. ஒரு முன்வரைவு பண முன்வரைவு என்று தீர்மானிக்கும் அதிகாரம் டேஷுக்கு உள்ளது. யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சபாநாயகர். ஆப்ஷன் டி சபாநாயகர். ஒரு முன்வரைவு ஒரு பண முன்வரைவு அப்படின்னு தீர்மானிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு? சபாநாயகருக்கு இருக்கு. அடுத்து 14வது கேள்வி. மாநிலங்களை ஆட்சி செய்யும் விதிமுறைகள் டேஷ் அரசமைப்பு பிரிவில் கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு சரியான ஆப்ஷன் சி 6. மாநிலங்களை ஆட்சி செய்யும் விதிமுறைகள் 6 அரசமைப்பு பிரிவில் கூறப்பட்டிருக்கிறது. அடுத்து 15வது கேள்வி. டேஷில் இருந்து டேஷ் வரையிலான அரசமைப்பு உறுப்பு மாநில சட்டமன்றங்கள் குறித்து முழுமையாக விளக்கின்றது. அதாவது மாநிலங்கள் சட்டமன்றங்கள் பத்தி சொல்ற ஆர்டிகல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 152 to 237. மாநில சட்டமன்றங்கள் பத்தி சொல்ற ஆர்டிகல் என்ன? 152 to 237. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 16வது கேள்வி. மாநில நிர்வாகத்தின் அரசமைப்பு தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி ஆளுநர். மாநில நிர்வாகத்தின் அரசமைப்பு தலைவர் ஆளுநர். 17வது கேள்வி. ஆளுநர் சட்ட மேலவை உறுப்பினர்களாக மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் டேஷ் பங்கு உறுப்பினர்களை நியமிக்க முடியும். ஆளுநர் சட்ட மேலவை உறுப்பினர்களாக மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் நியமிக்க முடியும்னா 6ல் 1 பங்கு உறுப்பினர்கள் நியமிக்க முடியும். அடுத்து 18வது கேள்வி. நாடாளுமன்ற குழுக்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? நாடாளுமன்ற குழுக்கள் 2 வகையா பிரிச்சிருக்காங்க. வகைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நிலை குழுக்கள், அடுத்து 2வது தற்காலிக குழுக்கள். இப்ப நாடாளுமன்ற குழுக்கள் 2 வகையா இருக்கு. ஒன்று ஃபர்ஸ்ட் நிலை குழுக்கள், அடுத்து தற்காலிக குழுக்கள். அடுத்து 19வது கேள்வி. பின்வரும் அதிகாரங்களில் மாநில பட்டியலில் இடம்பெறாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி துறைமுகங்கள். அப்ப துறைமுகம் அப்படின்றது மத்திய பட்டியல்ல வர்றது. மாநில பட்டியல வேற என்னென்ன இருக்கு? மாது, உள்ளாட்சி அரசாங்கம், காவல்துறை, இதெல்லாம் மாநில பட்டியல். துறைமுகம் அப்படின்றது மத்திய பட்டியல் கீழே வருது. அடுத்து 20வது கேள்வி. தேசிய சட்டமன்றம் டேஷ் என்று அழைக்கப்படும். இதற்கு சரியான ஆப்ஷன் சி நாடாளுமன்றம். தேசிய சட்டமன்றம் அப்படின்றது நாடாளுமன்றம். அடுத்து 21வது கேள்வி. நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் நடைபெறுவது எப்போதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பிப்ரவரி முதல் மே வரைக்கும் நடைபெறும். நிதி நிலை கூட்டறிக்கை எப்போ? பிப்ரவரி முதல் மே மாசம் வரைக்கும் நடைபெறுது. அடுத்து 22வது கேள்வி. மாநிலங்கள் குழு அவை இந்திய அரசாங்க சட்டம் எந்த ஆண்டு கீழ் உருவாக்கப்பட்டது? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1919. மாநிலங்கள் குழு அவை இந்திய அரசாங்க சட்டம் 1919 கீழே உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து 23வது கேள்வி. மாநிலங்களவை மேலவை என்று அழைக்கப்படுகிறது. இதன் சிறப்பு அம்சத்தை வலியுறுத்தும் வகையில் இப்பெயர் டேஷ் என்று மாநிலங்களவை தலைவரால் அறிவிக்கப்பட்டது. எப்போ மாநிலங்களவை தலைவரால் அறிவிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி அக்டோபர் 23, 1954. மாநிலங்களவை மேலவை என்று அழைக்கப்படுகிறது. இதன் சிறப்பு அம்சத்தை வலியுறுத்தும் வகையில் இப்பெயர் டேஷ் மாநிலங்களவை தலைவரால் அறிவிக்கப்பட்டது அக்டோபர் 23, 1954. அடுத்து 24வது கேள்வி. உறுப்பு டேஷின் கீழ் இந்தியா ஒன்றியத்தின் நாடாளுமன்றம்
குடியரசுத் தலைவரும் ஈரவைகளும் கொண்டது ஆகும். எந்த உறுப்புக்கு கீழே நாடாளுமன்றம் அப்படின்றது குடியரசுத் தலைவரும் ஈரவைகளும் கொண்டது, ஈரவைனா மக்களவை மாநிலங்களை கொண்டது அப்படின்றது சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி 79. அப்போ ஆர்டிகல் 79 என்ன சொல்லுது அப்படின்னா, நாடாளுமன்ற பார்லிமெண்ட் அப்படின்றது குடியரசுத் தலைவர் பிளஸ் ஈரவை மக்களவை மாநிலங்களை சேர்ந்தது தான் பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லுது. அடுத்து 25வது கேள்வி, அரசமைப்பு உறுப்பு டேஷ் கிராம பஞ்சாயத்து அமைப்புகளை உருவாக்குவதற்கு நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியது. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 40. அப்போ ஆர்டிகல் 40 கிராம பஞ்சாயத்தை பத்தி சொல்லுது. அடுத்து 26வது கேள்வி, கிராமம் என்பது வகுப்புவாதம், ஜாதி அமைப்பு போன்ற கொடுமையான யதார்த்தத்தை கொண்டுள்ளன. இதனால் சிறுபான்மையினர் புறக்கணிக்கப்படும் நிலை உருவாகும் என்று கருதியவர். இதற்கு சரியான ஆப்ஷன் டி அம்பேத்கர். கிராமம் அப்படின்றது வகுப்புவாதம், ஜாதி அமைப்பு போன்ற கொடுமையான யதார்த்தத்தை கொண்டுள்ளது. இதனால் சிறுபான்மையினர் புறக்கணிக்கும் நிலை உருவாகும் சொன்னவர் யாரு? அம்பேத்கர். அடுத்து 27வது கேள்வி, இந்தியாவில் வாழும் கடைக்கோடி ஏழை கூட இது தனது நாடு என்று உணரும் நிலையை உருவாக்கி அதில் அவரது குரல் வலுவாக உயரும் வகையில் வலிமையான இந்தியாவை உருவாக்க நான் பாடுபடுவேன் என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ காந்தி. இந்தியாவில் வாழும் கடைக்கோடி ஏழை கூட இது தனது நாடு என்று உணரும் நிலை உருவாக்கி அதில் அவரது குரல் வலுவாக உயரும் வகையில் வலிமையான இந்தியாவை உருவாக்க நான் பாடுபடுவேன் சொன்னவர் காந்தி. அடுத்து 28வது கேள்வி, அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி திட்ட ஆணையம். அரசியலமைப்புல தரப்படாத நிறுவனம் எது? திட்ட ஆணையம். 29வது கேள்வி, மக்களவையில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை. இதற்கு சரியான ஆப்ஷன் பி 545. மக்களவையில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 545. அடுத்து 30வது கேள்வி, குடிமகன் சிட்டிசன் என்ற சொல் சிவிக்ஸ் என்னும் லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. சிவிக்ஸ் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி குடியிருப்பாளர். குடிமகன் அப்படின்றது சிட்டிசன் அப்படின்றது சிவிக்ஸ் அப்படின்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஓகேவா? அதுல 2 கொஸ்டின் இருக்கு. சிவிக்ஸ் அப்படின்றதோட பொருள் என்ன? குடியிருப்பாளர். அடுத்து 31வது கேள்வி, குடியுரிமை என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த நாட்டில் வசிக்கும் உரிமை. குடியுரிமை அப்படின்றது அந்த நாட்டுல வசிக்கிற உரிமை தான் குடியுரிமை. அடுத்து 32வது கேள்வி, பிறப்பால் குடியுரிமை பெறுவதில் இதில் தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினை நம்ம பார்க்கும்போது தவறா ரைட்டா அப்படின்றத கரெக்டா பார்த்து டிக் பண்ணணும். இதற்கு சரியான ஆப்ஷனே குழந்தையின் பெற்றோர் இருவரும் இந்தியராக இருக்க வேண்டும் அப்படின்றது தவறு. ஏன்னா ஒருவர் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா பிறப்பால் குடியுரிமை நம்ம வாங்கிடலாம். அப்போ மித்தது எல்லாமே ரைட். அப்போ இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும், பிறப்பால் குடியுரிமை வேணும் அப்படின்னா இந்தியாவில் பிறந்தா ஆட்டோமேட்டிக்கா பிறப்பால் குடியுரிமை கிடைச்சிடும். அடுத்து வெளிநாட்டு குடியுரிமை வைத்திருக்க கூடாது. 3வது சட்டவிரோதமாக குடிபெயர்ந்தவராக இருக்கக்கூடாது. அடுத்து 33வது கேள்வி, பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினரின் இயல்பாக பெறும் உரிமை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ குடியுரிமை. பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினவர் இயல்பாக பெறும் உரிமை குடியுரிமை. அடுத்து 34வது கேள்வி, சமய சார்பின்மை என்ற சொல் லத்தீன் வார்த்தையான டேஷ் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதற்கு சரியான ஆப்ஷன் பி செகுலம். சமய சார்பின்மை என்ற வார்த்தை லத்தீன் வார்த்தை. இது செகுலம் அப்படின்றதுல இருந்து பெறப்பட்டது. 35வது கேள்வி, சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது நாடு என்பது எந்த கவிஞருடைய கூற்று? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ கவிஞர் இக்பால். அடுத்து 36வது கேள்வி, சமய சார்பின்மை பற்றி அறிவித்த முதல் அரசர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் சி அசோகர். அப்ப அசோகர் சமய சார்பின்மை பற்றி அறிவித்த முதல் அரசர். அடுத்து 37வது கேள்வி, சமய சார்பின்மை பற்றி வலியுறுத்தும் அசோகரின் பாறை அரசாணை எது? இதற்கு சரியான ஆப்ஷன் பி 12வது அரசாணை. இதெல்லாம் ஸ்கூல் புக்ல உள்ள கொஸ்டின் தான்.
சமய சார்பின்மை பற்றி வலியுறுத்தும் அசோகரின் பாறை அரசாணை எது? 12வது அரசாணை. அசோகர்லாம் பார்த்தோன்னா என்ன ஹிஸ்டரி கொஸ்டின் பார்க்காதீங்க, பாலிட்டியில இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. புக்ல உள்ள எல்லா கொஸ்டினும் இது எல்லாமே புக்ல உள்ளதுதான். மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றும் முகலாய அரசர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் டி அக்பர். மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றும் முகலாய அரசர் அக்பர். அடுத்து 39வது கேள்வி, சமய சுதந்திரம் நாட்டு குடிமக்கள் மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டுக்கு வழங்கப்படுகிறது என்னும் கருத்து உச்ச நீதிமன்றத்தால் 1954ஆம் ஆண்டு எந்த வழக்கில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது? இதற்கு சரியான ஆப்ஷன் பி பம்பாய் மாநிலம் ரத்திலாலால் வழக்கு. அதாவது சமய சுதந்திரம் நாட்டு மக்கள் மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டுக்கும் வழங்கப்படுகிறது என்ற கருத்து உச்ச நீதிமன்றம் 1954ஆம் ஆண்டு எந்த வழக்கில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது? பம்பாய் மாநிலம் ரத்திலால் வழக்கு. அடுத்து 40வது கேள்வி, இந்து பாணியிலான கோபுர விதானம், புத்த ஸ்தூபி மற்றும் இஸ்லாமிய பாணியிலான குவிமாடம் ஆகியவற்றை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள இந்து கோவில் எங்கு உள்ளது? இதற்கு சரியான ஆப்ஷன் சி கஜ்ராகோ. இந்து பாணியிலான கோபுர விதானம், புத்த ஸ்தூபி மற்றும் இஸ்லாமிய பாணியிலான குவிமாடம் ஆகியவற்றை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள இந்து கோவில் எங்கு உள்ளது? கஜ்ராகோ. அடுத்து 41வது கேள்வி, சமய சார்பின்மை பற்றி அரசியலமைப்பு பிரிவு அல்லாதது எது? இதற்கு சரியான ஆப்ஷன் பி பிரிவு 24. அப்போ பிரிவு 15, 16, 26 எல்லாமே சமய சார்பின்மை பத்தி சொல்ற ஆர்டிகல். அடுத்து 42வது கேள்வி, சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் அளிக்கும் அரசியலமைப்பு பிரிவு எது? இதற்கு சரியான ஆப்ஷன் டி பிரிவு 26. சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் அளிக்கும் அரசியலமைப்பு பிரிவு பிரிவு 26. அடுத்து 43வது கேள்வி, மத சகிப்புத்தன்மையை வலியுறுத்தும் அக்பர் தமது கல்லறையில் பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவ்வாறு அமைக்கப்பட்ட அவரின் கல்லறை எங்கு உள்ளது? இதற்கு சரியான ஆப்ஷன் பி ஆக்ரா. அப்ப அக்பரோட கல்லறை எங்க இருக்கு? ஆக்ரால இருக்கு. அடுத்து 44வது கேள்வி, ஐக்கிய நாடு சபை நிறுவப்பட்ட நாள். அதாவது ஐக்கியனா ஐநா நிறுவப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான அக்டோபர் 24, 1945. ஐக்கிய நாடு ஐநா ரெண்டும் ஒண்ணுதான். அக்டோபர் 24, 1945. அடுத்து 45வது கேள்வி, மனித உரிமைகள் பிரகடனத்தில் எத்தனை சட்டப்பிரிவுகள் உள்ளடங்கி உள்ளன? இதற்கு சரியான ஆப்ஷன் சி 30. மனித உரிமை பிரகடனத்தில் எத்தனை சட்டப்பிரிவு உள்ளடங்கியிருக்கு? 30. அடுத்து 46வது கேள்வி, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு. தேசிய மனித உரிமை ஆணையம் எப்ப நிறுவப்பட்டிருக்கு? 1993 அக்டோபர் 12. நான் பார்த்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993 அக்டோபர் 12. 47வது கேள்வி, மாநில மனித உரிமைகள் ஆணையம் தமிழ்நாட்டில் நிறுவப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி 1997 ஏப்ரல் 17. தமிழ்நாட்டில் தான் உருவாக்கப்பட்டது. 1997 ஏப்ரல் 17. அது மாநிலம். அடுத்து 48வது கேள்வி, மாநில மனித உரிமைகள் ஆணையம் எத்தனை உறுப்பினர்களை உள்ளடக்கியது? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்கள். மனித உரிமை ஆணையம் ஹியூமன் ரைட்ஸ் சொல்றோம், அதுதான். ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் இருக்காங்க. அடுத்து 49வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எத்தனையாவது அட்டவணையில் உள்ள மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் மீதான மனித உரிமைகள் மீறல் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும்? இதற்கு சரியான ஆப்ஷன் சி 7வது அட்டவணை. இந்திய அரசியலமைப்பின் எத்தனையாவது அட்டவணை? 7வது அட்டவணையில உள்ள மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் மீதான மனித உரிமைகள் மீறல் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வீடியோவோட கடைசி கேள்வி, பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ சட்டம் எந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி 2012.
பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ சட்டம் எந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்திருக்கு? 2012. இதோட இந்த வீடியோல 50 கேள்விகள் பார்த்திருக்கோம். இந்த 50 கேள்விகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு ஒரு கமெண்ட்ல எஸ் அப்படின்றதும் இல்ல வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதோட நம்ம 380 கேள்விகள் முடிச்சிருக்கோம். 500 கேள்விகளுக்கு இன்னும் 120 கேள்விகள் தான் பேலன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பார்ட் 2லையும் 500 கேள்விகள் போடுறோம். அடுத்து ஹிஸ்டரி, சிவிக்ஸ், ஜியோகிராஃபி எல்லாமே போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல் பிளேலிஸ்ட் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.